Hello friends, good evening. This is Ben Asra from Matrix FX Academy. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீக்காக இருந்தது எல்லாருக்குமே. ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் யூஎஸ் பேங்க் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூரோ யூஎஸ்டியோட வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் பார்த்திங்கன்னா 1.1163 அந்த லெவல்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டில். அப்படி இருக்கக்கூடிய அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.0908 அந்த ரேஞ்சிலலாம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசிபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கட் பண்ணல. ஏற்கனவே யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து கட் பண்ணியிருந்தாங்க ரேட்ஸு. ஸோ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்னா என்ன, இசிபினா என்ன, ஏன் அவங்க யார் அப்படின்லாம் நம்ம வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்ததுன்னா, நார்மலாக அவங்க ஒரு மத்திய வங்கி தான். எப்படி நமக்கு வந்து ஆர்பிஐ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மத்திய வங்கி யூரோப்புக்கு ஃபுல்லாக. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட் பண்ணலை. இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த யூரோ யூஎஸ்டி டைனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலரை வச்சு தான் மூவ் ஆகும். எப்படி நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு வந்து டாலருக்கு நிகராக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோ அதே அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க முக்கால்வாசி கரன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் இருக்கும். ஏன் டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சி, ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள்லாம் சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நான் போடுறேன். பட் இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் வீடியோ, நாட் ரிலேட்டட் டு ட்ரேடிங். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எப்படி யூரோ யூஎஸ்டியோட லெவல்ஸ் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து 1.1163 லெவல்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1.12ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக கருதப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா போன ஆகஸ்ட் 2023 அந்த லெவல்ஸை ரீச் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பேக் ஸ்லைடாக தான் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா ரேட் கட் பண்ணலை. இப்போ அவங்க 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கோரிலேஷன் மார்க்கெட் தான். இப்போ நீங்கள் வந்து யூரோ யூஎஸ்டின்னு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோக்கு நிகராக யூஎஸ்டியோட மதிப்பு என்ன, இது எதை சார்ந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா வட்டி விகிதங்களை வச்சு தான். ஏற்கனவே நம்ம அந்த வீடியோஸில் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். வட்டியை வச்சு தான் நம்ம கரன்சிஸை வந்து அளவிடுவோம். அதோடைய வேல்யூஸ் பார்த்திங்கன்னா ஏறி இறங்கும். இது போக பார்த்திங்கன்னா பணவீக்கம், அந்த நாட்டுடைய பொருளாதார சூழல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் கூட எவ்வளோ வட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வந்து முதலீடுகள் அதிகமாக வரும். இதுதான் பேசிக் கான்செப்ட் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நார்மலாக எந்த ஒரு பேசிக் நம்ம வந்து தெரியாமையே இந்த மார்க்கெட்ஸை அணுகிறத விட நம்ம பேசிக்ஸை கற்றுக்கிறது நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட எக்கானமி வந்து ரிசெஷன் நோக்கி போகல, பட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கவும் செய்யுது. அட் தி சேம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலீட்டாளர்கள் பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொக்கோகோலா, கோல்கேட், இந்த மாதிரி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பங்குகளை வாங்கி வைக்கிறாங்க. ஸோ பங்கு மார்க்கெட் அது பொறுத்தது. இப்போ வந்து இந்த வீக்கோட ஃபோர்காஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி யூஎஸ் எக்கனாமிக் ஜிடிபி டேட்டா பிரிண்ட் ஆகுதோ அதை பொறுத்து இதோட மூவ்ஸ் இருக்கும். ஸோ யூஎஸ் ஜிடிபி டேட்டா பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு பப்ளிஷ் ஆகுது யூஎஸ்லேருந்து. அந்த டேட்டா க்ரோத் டேட்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் டாலருக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போ என்னென்னா யூரோவுடைய மதிப்பு வந்து கீழே இறங்கும். ஸோ அந்த டேட்டா நெகட்டிவாக இருந்ததுன்னா ஸோ யூரோ யூஎஸ்டியோடைய வாய்ப்புகள் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுடைய ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அவங்க பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நவம்பர் மாதம் சந்தித்து கூட்டுறாங்க இதே மாதிரி. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸை உடனே கட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எவால்வ் ஆகும். இன்னும் கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் பணவீக்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜாப் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கண்டிஷனாக கருதப்படுது. இப்போ கூட சைனாவில் பார்த்திங்கன்னா அவங்க டேரிஃப்ஸ் நிறைய போட்டுட்ருக்காங்க அவங்க நாட்டுடைய அந்த ஜாப்ஸை வந்து பாதுகாக்கணுன்றக்காக. யூஎஸ் எலெக்ஷன்ஸ் அப்போ மார்க்கெட் பயங்கரமாக வாலட்டைலாக இருக்கும். இந்த வீக் பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸ் சாப்பியாக இருக்கும். சாப்பினா ஒன்றும் கிடையாது, மேலே போகும் கீழே வரும். ஸோ ஒரு அன்பிரடிக்டபிள் மார்க்கெட்டாக இருக்கும். ஏன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொசிஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேஸ்ட் ஆன் தி எவால்விங் கண்டிஷன்ஸ். இதான் பிஹேவியரல் சென்டிமெண்ட்னு சொல்லுவோம் நம்ம. இது நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வாங்குறதுனால விற்கிறனால பார்த்திங்கன்னா ஏறி இறங்காது. ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கங்க. இட் இஸ் அ டெரிவேட்டிவ் மார்க்கெட். டெரிவேட்டிவ்ஸ்னால் ஒரு வேல்யூவில் வந்து டெரைவாக வருது. ஸோ இதுக்கும் நம்ம நார்மலாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கேஷ் மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் போகிறீங்கன்னா யூரோஸோ யூஎஸ்டியோ வாங்கிட்டு போகிறீங்களே, ஸோ இந்த மாதிரி அடிப்படையிலையும் சரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் பெரிய பெரிய பேங்க்ஸு, பெரிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறது, வாங்கி ஒரு கரன்சியை வாங்கி விற்கிறத பொறுத்து தான் வேல்யூ சேரும். ஸோ நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் மிரரிங் தி ட்ரேட்ஸ். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டர் தான்.
இது வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் கேம்னு சொல்லுவோம். நம்ம இதில் எந்த அவுட்கமையும் கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஹார்ஸ் ரேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தானே பண்ணுவோம் நம்ம. அந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பண்ண முடியும் அதில். ஸோ இதான் கைஸ் இந்த வீக்குடைய ஃபோர்காஸ்ட். ஸோ நான் பிஹேவியரல் சென்டிமெண்ட்டையும் சொல்லிட்டேன். அட் தி சேம் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் மூவ்ஸையும் சொல்லிட்டேன். யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் செல் பண்ணலாமா பை பண்ணலான்ற கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. செல் பண்ணுறதும் பை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குயிக் ஹிட்டிங் ப்ராஃபிட்ஸாக வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். ஸோ RSI இண்டிகேட்டர்ஸை கரெக்டாக பாருங்கள். MACD இண்டிகேட்டரை பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷன் பண்ணுங்கள். லண்டன் செஷன்லேயும் உங்களுக்கு மார்னிங் ஏஷியன் செஷன்லேயும் ட்ரேட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் US செஷனில் வாலட்டைலாக இருக்கும். ஸோ இதை பற்றி நிறையா பேசுவோம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் ட்ரேடிங் சக்ஸஸ். தேங்க்யூ.